டுடேஸ் சேலஞ்ச் கலர் ரிவீலிங் சேலஞ்ச். இந்த கேமில் யாருக்கு அதிகமாக ரெட்டும் க்ரீனும் இருக்கிற கலர் வருதோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர். இப்போ வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணலாம் வாங்க. நானும் இந்த க்ரீன் கலரில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆளாளுக்கு 5 சாக்லேட் வச்சுருக்கோம். மொத்தம் 10 வாங்கணும். ஓ மை காட், எல்லாம் க்ரீன் கிடச்சிருக்கு. ஓ மை காட், செகண்டும் எனக்கு க்ரீன் தான் பாருங்க. தேர்ட் என்னது? தேர்ட் ரெட். ஓ மை காட், எனக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே நான் தான் 2 க்ரீனு ஒரு ரெட்டு எடுத்திருக்கேன். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு இதில் வந்து எதுவுமே ஒரு ஆரஞ்சும் பர்பிளும் கிடைக்காம நான் தான் வின் ஆகிட்ருக்கேன். நான் இங்கே வைக்கிறேன் என்னோடய சாக்லேட். எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆரஞ்சு கைஸ். சி செகண்டும் ஆரஞ்சு பார்த்துக்கோங்க. ஓ மை காட், தேர்ட் எனக்கு பிங்க் வந்திருக்கு. சாரி, ரெட்டு. வாங்க நாங்கள் இப்போ செகண்ட் பிரிக்க போகிறோம். ரெட் கலர். இதில் எனக்கு என்ன லக் இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ரீன் வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரஞ்சு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. ஓ மை காட், செகண்ட் எனக்கு பிங்க் ரெட் வந்திருக்கு. எனக்கு செகண்ட் ஆரஞ்சு வந்துருச்சு. தேர்டு நல்லா வரும் பார்த்தா அதுவும் ஆரஞ்சு. எனக்கு தேர்டு எனக்கு ஆரஞ்சு வந்துருச்சு. ஸோ அளவுக்கு ஈக்குவலாக இல்லை. ஆனால் லீடிங்கில் இருக்கேன். வாங்க தேர்டு சாக்லேட் ஓப்பன் பண்ணலாம். இதுவும் ரெட் கலர் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிங்க் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆரஞ்சு வந்திருக்கு. செகண்ட் எனக்கு பிங்க் வந்திருக்கு. செகண்ட் எனக்கு பர்பிள் வந்திருக்கு. தேர்ட் எனக்கு தேர்ட் எனக்கு ரெட் வந்திருக்கு. எனக்கு தேர்ட் வந்து பர்பிள் வந்துச்சு. இப்போ நான் தான் ரெட்டில் லீடிங்காக இருக்கேன். ஓகே வாங்க நம்ம இந்த பர்பிள் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வந்துருச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே எனக்கு ஆரஞ்சு தான் வருது. செகண்டும் பர்பிள். செகண்டு ஆரஞ்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரெட் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு தேர்டு க்ரீன் வந்திருக்கு. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து வைப்போம். அதுக்கு அடுத்த கலர் வந்து ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு பார்த்துக்கோங்க. அதுக்கும் ஓ மை குட்னஸ், எனக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் வந்திருக்கு. ஆக்சுவலி அது என்னோட சாக்லேட் அவங்க ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. க்ரீன் எனக்கு வந்திருக்கு. எனக்கு செகண்ட் வந்து பர்பிள் வந்திருக்கு. எனக்கு செகண்ட் க்ரீன் வந்திருக்கு. எனக்கு தேர்ட் ஒன் க்ரீன் வந்திருக்கு. எனக்கு தேர்டு ஒன் ரெட் வந்திருக்கு. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. யாருக்கு எது அதிகமாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லா கலரையுமே நாங்கள் கவுண்ட் பண்ணுறோம். எனக்கு ஆக்சுவலி ஆனால் பிங்க் பர்பிள் கலரே எனக்கு வரலப்பா. ஓ மை காட், ஸோ பர்பிளில் நான் தான் வின்னர். வாங்க பார்க்கலாம். நாங்கள் எண்ணுறோம். ஃபஸ்ட்டு க்ரீன். எனக்கு வந்து 1 2 3 4. க்ரீனில் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ரெட். 1 2 3 4 எனக்கு 5 6 வந்திருக்கு. எனக்கு ரெட்டு. எனக்கு 2 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பர்பிள் எனக்கு 4 வந்திருக்கு. பர்பிளில் ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு. இப்போ ஆரஞ்சில் எனக்கு ஆரஞ்சில் 5 வந்திருக்கு. எனக்கு ஆரஞ்சில் 5 வந்திருக்கு. அப்போ
ஓகே, இதுதான் எங்களோட ரிசல்ட். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கலராக பார்ப்போம். க்ரீனில் வந்து 2 பேர் ஈக்குவல். ரெட்டில் வந்து நான் வின்னர். நான் வந்து 2 தான் எடுத்திருக்கேன். நான் 6 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்பிளில் பார்த்தீங்கன்னா நான் தான் 4 எடுத்திருக்கேன். அவன் எதுவுமே எடுக்கலை. எனக்கு வரலாச்சு. பரவாயில்ல, ரெட்டில் 2 எடுத்திருக்கேன். அவன் பர்பிளில் 1 கூட எடுக்கலை. எனக்கு வரல, நான் என்ன பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சில் 2 பேருக்குமே ஈக்குவல். ஸோ க்ரீனில் வந்து 2 பேரும் ஈக்குவல். ரெட்டில் வந்து அவங்க தான் வின்னர். நெக்ஸ்ட்டு பர்பிளில் வந்து நான் தான் வின்னர். அதுக்கடுத்து ஆரஞ்சு வந்து ஈக்குவல். ஸோ யார் வின்னர்னு நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சேலஞ்ச் என்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கன்ஃபார்ம் அதை பண்ணிடுவோம். பாய். பாய்.